இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஹார்ட் இன் ஷேப் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியண்ட் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஜெல்லியை நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சைனா கிராஸ், அதாவது அகர் அகர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும். நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அகர் அகர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஜெலட்டின் சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜெலட்டின் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது பேக்கெட்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஒரு பேக்கெட் அப்படின்றது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இருக்கும். இதில் கொஞ்சமாக சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி, இதுக்கு அளவு கிடையாது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜெலட்டின் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த ஜெலட்டின் நல்லா ஊறணும். ஸோ ஊறி நல்லா இது கரைஞ்சி வரணும். அடுத்து கடாயை சூடு பண்ணிவிட்டு அதுலேயே 1.5 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் யூஸ் பண்ணிக்கும்போது நமக்கு டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன பால் கிடைச்சாலுமே நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே தேவையான அளவு சர்க்கரை, நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்க்கரை எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கம்மியோ இல்லை அதிகமாகவோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலேயே நம்ம ஆல்ரெடியே கரைச்சி வச்சுருந்த ஜெலட்டினை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் ஆகணும். அடுத்து நான் நல்ல ஒரு அகலமான தட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த தட்டில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு பாலை முன்னாடியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆடையே இல்லாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகும்போது ரொம்பவே பர்ஃபெக்டான ஜெல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாலை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஃபுட் கலர் இல்லாதவங்க இந்த மாதிரி நமக்கு எசன்ஸாகவே கிடைக்கும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸாகவும் கிடைக்கும். ஸோ ஃபுட் கலர் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது தான். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்குது. இப்போ இதை கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆக்கி எடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் நான் வச்சு 2 hours நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு பிங்கிஷ் கலர் நல்லா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஜெல்லியை ஒரு ஹார்ட் இன் ஷேப் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட ஹார்ட் இன் ஷேப் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன டம்ளர்ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கி கட்டர்ஸ் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம ஒரு முறை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்க போகிற பொருள் தான். இதோட லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இந்த குக்கி கட்டர் இல்லைனாலுமே பரவாயில்ல, நீங்கள் அழகாக ஒரு அட்டையில் ஹார்ட் இன் ஷேப்பில் மார்க் பண்ணி ஒரு அட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜெல்லி மேலே அந்த அட்டையை வச்சுட்டு அழகாக ஷார்ப்பான ஒரு கத்தி வச்சு நீங்கள் கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணாலுமே ரொம்பவே சூப்பரான ஹார்ட் இன் ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். அது நீங்கள் கட் பண்ண போகிற அந்த டேலண்ட்டை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட இது சூப்பராகவே கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்ட்ராவாக உள்ளதை மட்டும் ரிமூவ் பண்ணிட போகிறேன்.
இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக உள்ளது வந்து வேஸ்ட்டே ஆகாது. இப்போ திருப்பியுமே வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா உருகி வந்துடும். மறுபடியும் அது ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஹார்ட் இன் ஷேப்பில் ரொம்பவே சூப்பரான ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் சுகர் கோட் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு சுகர் கோட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். நான் வந்து சின்ன சின்னதாக வந்து சுகர் பால்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்காக வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஜெலட்டினுக்கு பொதுவாக நீங்கள் அகரகர் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இதை விட பர்ஃபெக்டாகவே நமக்கு கிடைக்கும். டேஸ்ட் வைஸும் வந்து ஜெலட்டினோட கம்பேர் பண்ணும்போது அகரகர் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி தான், எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.